Hi guys, I'm Shanmuga. நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா எனக்காக ஒரு 2 or 3 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இப்போ எப்படி மிமிக்ரி பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். அதாவது நீங்கள் கொடுக்குற இந்த காமெண்ட் ஷேர்ஸ் பற்றி தான் பார்த்து தான் என்னால் ஒரு ஷோ செய்ய முடியும். எனக்கு இருக்க தேவையான மட்டும் தாங்க. ஸோ உங்கள் கையில் தான் எல்லாமே. எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம யார் குரல்னா யார் வாய்ஸ்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாய்ஸு. அவர் வாய்ஸ் பேச அவ்வளோயும் கஷ்டம் இல்லைங்க, ஈஸியாக பேசிடலாம். ஒரு பக்கம் பல்லுவலி பேசினா எப்படி இருக்கும், அதுக்கு ஸ்டைலாகவும் சரிங்க ஸ்டைலாகவும் பேசுங்க, அதுக்கு வாய்ஸ் வந்துடும். தோய் கொடுக்க என்ன கண்ணா எப்படி இருக்கு, நான் தான் உங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுகிறேன். இந்த பையன் சண்முகா ஒரு ஷோ பண்ண போகிறான். அவனோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படியாவது ஷேர் பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். இப்படி தாங்க, ரொம்ப ஈஸிங்க, அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லைங்க. அடுத்து யார் அப்படின்னா ரகுவரன். பாஷா படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வாய்ஸ் நல்லாயிருக்கும். எப்படின்னா இந்தியாவில் ஆட்டோ ஓட்டுவாங்களே, இப்போ இங்கே பழைய ஸ்கூட்டர் சத்தமோ அங்கே ஆட்டோ சத்தமோ ஒரே மாதிரி இருக்கும். எப்படின்னா ஆண்டனி ரொம்ப பேசணும், வாயில் பாம்பு வச்சிருவேன். இவ்வளோதாங்க, மற்றபடி எந்த கஷ்டம் இல்லைங்க. அப்புறம் நம்ம சுப்பிரமணியம் இருந்துச்சு, அவர் வயசு எப்படின்னா தொண்டை கட்டிக்கிச்சு. நல்லா போகிற மின்னுக்கு எப்படி இருக்குன்னா அவருக்கு வயசு வருங்க. என்ன போமா என்னை பற்றி இப்படி கேட்டுப்பட்ட, ஏன் நம்ம ராட்சிக்கு அவனை பற்றி கேட்டுக்கிறது, நம்ம பேய்க்கு அவனை பற்றி கேட்டுக்கிறது, என்னை பற்றி மட்டும் கேட்கணுமா, லவ் இல்லாம இல்லையா? அதே வாய்ஸ் எப்படின்னா இப்போ இங்கே ஒரு இப்போ ஜெய் வாய்ஸ் எப்படிங்கன்னா இப்போ யாச்சும் கேட்குறாங்க அவன் பேர் என்னடா, அவர் சொல்லுவார் ஜெய், இல்லைண்ணா என் பேர் ஜெயின்னு அப்படின்னு வரும். அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்கரன் படம் பார்த்துருப்பீங்க, அது ஒருத்தர் இருப்பார் தளபதி, என்னது மொட்டை ராஜேந்திரன்னு, சிங்கக்குட்டியோட அப்பா, அவர் தான். அவர் வாய்ஸ் எப்படின்னா தொண்டை கட்டிக்கிச்சு, திருவிழாவுக்கு போகிறீங்க, நல்லா விசில்ஸை கத்துறீங்க, அவர் அப்போ வாய்ஸ் கற்றுக்க மாட்டீங்க, அது அப்படி தான் வாய்ஸ் வரும். எப்படின்னா வாப்பா தளபதி எப்படியா இருக்க, ஒழுங்கு மரியாதை சிங்கக்குட்டி பாஸ் பண்ணி வைக்கிற இல்லை சாணியோட எப்ப, இவ்வளோதாங்க. இப்படி தாங்க பேசணும். அப்புறம் யாருமே பேசணும்னா கமல்ஹாசன் குரல் நம்ம என்னிடம் லிமிட்டாங்க கமல்ஹாசன். அப்படின்னா குணா படம் பார்த்துருப்பீங்க, அது பாட்டு வரும், கண்மணி அன்போடு காதலன். அது கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் மடல் இல்லை கடிதாஸ் இல்லை கடிதம்னு வச்சுக்கோங்க பாட்டு அப்படி வரும். அப்புறம் ஆலோசனை படத்தில் பாட்டு பாடிப்பார், கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைலாம் அப்படின்னு. அப்புறம் வீட்டு பிரியாணியே செய்வார், அதான் இங்கே என்ன சொல்லுது தம்பி, இதுங்க என்ன சொல்லுது, ஜெஸ்ஸின்னு சொல்லுதா அப்படின்னு பேசுவார். அதுக்கப்புறம் நம்ம சாலமன் பாப்பையா, அவர் எப்படின்னா இழுத்து பேசணுங்க அவர் மாதிரி. இப்போனா வணக்கம் ஐயா, அனைவருக்கும் காலை வணக்கம் ஐயா, அருமையாக சொன்னீங்க, இது என் மக அங்கவை, இது சங்கவை வரங்க இப்படின்னு போயிடுவார். அப்புறம் இன்னும் நிறைய வாய்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த கொஞ்சம் வாய்ஸ் எப்படி சொன்னீங்கன்னா நான் ஷோவுக்கு ரெடி ஆயிடுவேன். Okay guys, I hope you can do it. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஷேர் காமெண்ட்ஸில் தான் என்னோடய ஷோ ரிசல்ட்டே இருக்குது. தேங்க்ஸ்.